தென்காசி மாவட்டம் சிவகிரியில் விஷம் குடித்த விவசாயி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இடத்தகராறு தொடர்பாக காவல் நிலையம் சென்ற விவசாயி அந்தோணிராஜை ஆய்வாளர் தாக்கியதாக புகார் எழுந்திருந்தது. மீண்டும் விசாரணைக்கு சென்றபோது விஷம் அருந்தியதாக கூறி மருத்துவமனையில் விவசாயி அனுமதிக்கப்பட்டிருந்தார். காவல் நிலையத்துக்கு வெளியே விவசாயி அந்தோணி பூச்சி மருந்து குடித்ததாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனையில் 2 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் விவசாயி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் டேவிட் இணைந்திருக்கிறார். டேவிட், நெல்லை அரசு மருத்துவமனையில் 2 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அந்த விவசாயி உயிரிழந்திருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. கூடுதல் விவரம். நிச்சயமாக தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள தலபாயபுரத்தைச் சேர்ந்த அந்தோணிராஜ் இந்த விவசாயி என்பவர் தனது வீட்டின் அருகே உள்ள இடத்தகராறு காரணமாக 15ஆம் தேதி அன்று சிவகிரி காவல் நிலையத்தில் அவர் சார்பாக வழக்கு பதிவிற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் மீண்டும் மறுநாள் வருவதற்காக காவல் நிலையத்தை அணுகிய பொழுது காவலர் அவரை தாக்கியதாகவும் தகாத வார்த்தையில் பேசியதாக உறவினர்கள் காவல் நிலையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார். மேலும் விசாரணைக்காக மாலை பொழுதில் அந்தோணிராஜை சிவகிரி காவல் நிலையத்தில் அழைத்த பொழுது காவல் நிலையத்திற்கு வெளியாக அவர் விஷமருந்து அருந்திவிட்டு காவல் நிலையத்திற்குள்ளாக மயக்க நிலையில் இருந்தபோது காவலர்கள் அவர்களை மீட்டு சிவகிரி அரசு மருத்துவமனையில் முதற்கட்டமாக சிகிச்சைக்காக சேர்த்தனர். மீண்டும் அவருடைய நிலை மோசமாக தென்காசி மருத்துவமனையிலிருந்து மேற்கொண்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நெல்லை அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று எதிர்பாராத விதமாக பரிதாபமான நிலையில் விவசாயி அந்தோணிராஜ் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பான நிலையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி டேவிட்.